மதியம் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருந்தது. கடையில் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரியாணி ஒரு கட்டு வந்து கட்டிட்டோம். ஈவினிங் வந்து சின்னதாக கேக் கட்டிங் வந்து இருந்தது. சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா சிம்பிளாக ஏதாவது டிஃபன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இட்லியும் இந்த சிறுபருப்பு சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த சாம்பார் வந்து மொட்டை சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உப்பு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த சாம்பாரை வந்து என்ன பேரில் வந்து சொல்லுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வந்து ஈஸி தான். நான் வந்து குக்கர்லலாம் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப குழஞ்சிருந்தா எங்கள் வீட்டில் வந்து பிடிக்காது. அது இல்லாமல் தண்ணியாக வந்து இருக்கணும், அப்படியே சிறுபருப்பு வந்து முழுசாக தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வீட்டில் எதிர்பார்ப்பாங்க. அதனால நான் எப்பவுமே வந்து சட்டியிலே வந்து வச்சுருவேன். பருப்பு நல்லா வந்து கழுவிட்டு இது கூட வந்து சின்ன வெங்காயம் நிறையா வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துட்டு அதுவே வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக தாளித்து வந்து இறக்கிடுவோம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இல்லை எந்த வித பொடியுமே வந்து சேர்க்காம அந்த பச்சை மிளகாய் காரத்திலே இட்லிக்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிக்குமா? இந்த குழம்பு நீங்கள் அடிக்கடி வீட்டில் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.